ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா 9th வீக், அதாவது ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 9th வீக்கில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், எப்படி வந்து உங்களுக்கு வந்து எந்த லெவலில் வந்து குழந்தை வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது 9th வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 9th வீக்கில் தான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணுற மந்த்தாக இருக்கும். அதனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த வீக்கில் தான் வந்து வெயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது எதனால் அப்படின்னா குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு உங்கள் வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிபிலாம் செக் பண்ணுவாங்க. பிபி, சுகர் இது மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த டயத்தில் வந்து பிபி, சுகர்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு வந்து வளர்கிறதுக்கு வந்து உங்கள் உடல் வந்து ரொம்பவே உழைக்க ஆரம்பிச்சிடும். கடின உழைப்பாக இருக்கும். அந்த உடல் வந்து கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கும் அந்த கரு உருவாகிறதுக்கு. அதனால உங்களுக்கு வந்து இந்த டயர்டு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் அடைஞ்சு அந்த நஞ்சுக்குடி வழியாக குழந்தைக்கு வந்து உணவாக போகும். அது நல்லாவே உறிஞ்சிட ஆரம்பிக்கும். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த உணவை வந்து நல்லாவே எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கும். 37 வீக்ஸில் நம்ம வந்து 9 வீக்ஸ் பார்த்துட்டோம். அந்த 9 வீக்ஸில் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், எப்படி இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து 10th வீக்ஸ் பார்ப்போம். அதில் வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி சிம்டம்ஸ் காட்டும் அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.